கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் ஒன் தொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே என்று பாடுகிறார். நாயகியிடம் நாயகன் நான் பிரிந்து செல்கிறேன் என்றானாம். அந்த நொடியிலேயே பிரிவு நேர்ந்ததாக எண்ணி அவளது உடல் மெலிந்து முன்னங்கை வளையல்கள் சில கழன்று கீழே விழுந்தனவாம். உடனே அவன் உன்னையும் அழைத்துச் செல்கிறேன் என்றானாம். உடனே அவள் உடல் பூரிக்க மீதமிருந்த வளையல்களும் படியில் என வெடித்து கீழே விழுந்தனவாம். இப்படி பிரிவால் மெலிவதும் கூடிய பின் பூரிப்பதும் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் எப்போதுமே பிரியாமல் இருப்பதால் என்றுமே கழலாத அழகிய கை வளையல்களை உடையவளான பெரிய பிராட்டியாரும் அவள் நாயகனான நீயும் ஆகிய இருவர் மட்டுமே கழித்து வாழ்கிறீர்கள் என்று கூறிவிடலாம்படி லீலா விபூதியை காட்டிலும் மும்மடங்கு பெரிய நித்திய விபூதியில் உள்ள எல்லோருமே தங்களுக்கென்று தனி வாழ்க்கை வாழாமல் திவ்ய தம்பதிகள் நிழலிலேயே ஒதுங்கி வாழ்கிறார்கள் என்கிறபடி உள்ள அந்த திவ்ய சேவையை நீ காட்டிக் கொடுக்க அதை நான் இங்கேயே கண்டுவிட்டபடியால் காணுதல் கேட்டல் தொடுதல் முகர்தல் சுவைத்தல் ஆகிய வேலைகளை செய்து கொண்டு அலைகிற பஞ்ச இந்திரியங்களுக்கும் வாய்த்த விஷய சுகங்களையும் இது எல்லாவற்றிலும் அப்பாற்பட்டு ஆத்ம அனுபவம் என்பது அளவில்லாதது போல தோன்றினாலும் உன்னை பார்க்கும்போது அந்த கைவல்ய மோட்சம் என்பதும் சிற்றின்பம்தான். ஆகையால் கைவல்யம் உட்பட அனைத்தையும் தவிர்க்க பெற்றேன். இங்கு இருந்தபடியே நித்திய சூரிகளிலே ஒருவனாக மாறி உனது திருவடிகளை அடையவும் பெற்றேன் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.